இல்லங்க. அதாவது ஆட்சி மாற்றம்ன்றது என்னன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப திமுக எத்தன வாட்டி வந்து இந்த 2006க்கு முன்னாடி 1996க்கு முன்னாடிலாம் எந்த வாட்டியும் ஃபுல்லாலாம் ஆட்சி பண்ணவே மாட்டாங்க. அவரோட சாபம்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்த காலத்துல. நான் என்ன சொல்றேன், மக்களின் மேண்டேட்ட பெற்ற ஒரு ஆட்சி. இந்த இடத்துல நீங்க தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே, எம்ஜிஆர் அவர்களை தலைவரா கை காட்டின இடம். அந்த தேர்தல் வெற்றி இல்லன்னு சொல்ல போறீங்களா என்ன? வெற்றி வெற்றி தானே. நேத்தைக்கு அது எமர்ஜென்சி வந்தது. உலகம் ஃபுல்லா தான் இந்தியா ஃபுல்லா தான் அந்த பிரச்சனை வந்தது. தமிழகத்தில கூட தான் அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டது. அதனால திமுக அதுக்கப்புறம் இல்லாம போயிடுச்சா என்ன? அது எமர்ஜென்சியோட நீட்சி. அது வேற பிரச்சனை. அங்க மக்கள் மேண்டேட்ட அஇஅதிமுக பெற்றது தமிழகத்திற்கும் முன்னாடியே. ஒரு மாற்றத்த தமிழகத்துக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியால உணர முடியுன்ற அது ஒரு எக்ஸாம்பிள். அது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் தானேங்க அது. அதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து? அதுபோல நான் அந்த இடத்துல தமிழகத்துக்குள்ள ஐயா எம்ஜிஆர் வரதுக்கு முன்னாடியே இங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாருன்னா, அதே போல தாவேகா தமிழகத்திற்காக வருதுன்னா, பாண்டிச்சேரி அப்ப எனக்கும் பொறுப்பான இடம் தானே. எனக்கு இங்க அக்கறை இருக்குன்றத அவர் சொல்றாரு. அவர் எம்ஜிஆர் அவர்கள மேற்கோள் காட்டுறாரு. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. திமுகவை சார்ந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில ஏறி பேசுறாங்க. திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க. களத்துல யார் இருக்காளோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. துபாய்க்கு போற மீட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு வந்து மக்களுக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். அப்படின்ற மாதிரியும் தாவேகாவ புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? நோ ஆன்சர். யாரா அரசியல்வாதி தெளிவு இருக்கவங்க கேட்டா பதில் சொல்லுங்க. எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல.